இன்றைய உலக வாழ்க்கையில் பெரும்பாலான மக்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்கு நடுவே பூர்த்தியாகாத ஆசைகள் பலவற்றுடன் துன்ப சூழலில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பணக்காரன் ஏழை என்ற பாகுபாடின்றி, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வித்தியாசமின்றி, படித்தவன் படிக்காதவன் என்ற பேதமின்றி, பிரச்சனைகளும் தோல்விகளும் கஷ்டங்களும் எல்லோர் வாழ்விலும் இன்று பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. ஒரு பிரச்சனையை கஷ்டப்பட்டு சமாளிக்கும் பொழுது மற்றொரு பிரச்சனை உருவாகிவிடுகிறது. பல சமயங்களில் பிரச்சனைகளால் தன்னம்பிக்கை தளர்ந்து விடுகிறது. நம்மை அறியாத பயம் சூழ்ந்து விடுகிறது. இல்லாத பிரச்சனைகளை கூட எண்ணி அதை நினைத்து குழம்பிக் கொள்ளும் சூழ்நிலை பலருக்கு உண்டாகியுள்ளது. இவற்றிலிருந்து விடுபடத்தான் எல்லோரும் மன அமைதியையும் சாந்தியையும் தேடி அலைகிறார்கள். பல சமயங்களில் நம்முடைய பிரச்சனைகளுக்கும் துன்பங்களுக்கும் நாமே காரணமாகி விடுகிறோம். நம்முடைய தேக பலத்தையும் பணபலத்தையும் நம்பியே நாம் பிரச்சனைகளை அணுகுகிறோம். ஆனால் நமது ஆத்ம பலத்தையும் தெய்வ பலத்தையும் பரிபூர்ணமாக நம்பும் பொழுது பல பிரச்சனைகள் தாமாகவே மறைந்துவிடும். ஒரு மனிதன் என்பவன் ஒரு மோட்டார் வாகனத்தை போன்றவன். அது ஓடுவதற்கு என்ஜின் மட்டும் இருந்தால் போதாது. பெட்ரோலோ டீசலோ தேவை. ஓட்டுவதற்கு டிரைவரும் வேண்டும். நம்முடைய மனம்தான் கார் இன்ஜின். நமது உயரிய நோக்கங்களும் முயற்சியும்தான் அதை இயக்கச் செய்யும் பெட்ரோல். நமது ஆத்மாதான் அந்த வண்டியை ஓட்டும் டிரைவர். ஒரு திறமையான காரோட்டி எவ்வாறு காரின் இன்ஜினை இயக்கி சக்கரங்களை ஸ்டியரிங் மூலம் திருப்பி சரியான இடத்தில் பிரேக்கை பயன்படுத்தி வண்டியை ஓட்டுகிறாரோ, அதுபோல் நம் ஆத்மாவின் வலிமையால் நமது நோக்கங்களை ஒழுங்குபடுத்தி கொண்டு மனதை இயக்கி அறிவை கட்டுப்படுத்தி வாழ்க்கை என்னும் வண்டியை ஓட்டிச் சென்றால் அமைதியும் சாந்தியும் பெறுவது நிச்சயம்.